ஆர்பிஎல் பேங்க்ல என்பிடி பேங்க் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸ்ல அந்த நியூஸ் வந்திருக்கு. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்கோட ஷேர் பிரைஸ் 8% மேல இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரெகுலரான பினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான அப்டேஷன்ஸ்க்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜென்ரலா நமக்கு லோன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பர்சனல் லோன் ப்ரிஃபர் பண்ணுவோம், அப்படின்னா கோல்டு லோனுக்கு போவோம். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே நம்ம பிளஸ் பண்ணி லோன்ஸ் வாங்க முடியும். இதுக்கு பேர் லேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேஸ் அப்படின்னா லோன்ஸ் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். லேஸ்ல நிறைய அட்ராக்டிவான பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னா இந்த லேஸை யூஸ் பண்ணி வெறும் 10,000 ரூபாய் கூட நீங்க லோன்ஸ் வாங்க முடியும். அதே நேரத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 10.55% தான். ப்ராசஸிங் ஃபீயை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டான அமௌண்ட் தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10,000 லோன் வாங்கினாலும் சரி, இல்ல 5 lakhs லோன் வாங்கினாலும் சரி, ப்ராசஸிங் ஃபீ பாத்தீங்கன்னா 999 மட்டும் தான். இதை விட ஒரு பெரிய பெனிஃபிட் சொல்லட்டுமா, நீங்க லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல இதுல பினான்சியல் பெனிஃபிட்ஸும் இருக்கு. எப்படின்னா லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 10.55% தான். பட் ஆக்சுவலான மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 13% வருதுன்னா உங்களுக்கு அங்கேயே ஒரு 2.5% வந்து ப்ராஃபிட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க இந்த லோனை வந்து ஒரு 3 வருஷம் ரீபேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த 3 வருஷத்துக்குள்ள அந்த மியூச்சுவல் ஃபண்டும் வந்து growth ஆகி அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ 3 வருஷம் கழிச்சு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்க வேல்யூ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். அப்போ நீங்க வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனை எடுத்ததுக்கு ஈக்குவலண்டா இது இருக்கும். இந்த மாதிரி லேஸ்ல வந்து நிறைய அட்ராக்டிவான பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு லேஸ்ல வந்து ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்.